நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தி ஜெபபீடம் என்ற தலைப்பிலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு உணவு. உணவு, ஃபுட். ஆமென். மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. ஆமாம், ஆங்கிலத்தில் கொஞ்சம் படிங்க. அவர் டெய்லி பிரெட், ஃபுட். பிரெட்னா அன்னைக்கு பிரெட்னா உணவு. தமிழில் அப்பம்னு போடல, ஆகாரம் என்று போட்டிருக்கிறாங்க. அதனால் ஆங்கில பைபிள் படிக்கிறவங்க நாங்கள் சோறு சாப்பிட மாட்டோங்க, நாங்கள் பிரெட் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சொல்கிறவங்களும் இல்லை, விதவிதமாக தான். ஆமென். சரி, இந்த ஜெபம் கர்த்தர் கற்பித்த ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் இந்த ஒரு வாக்கியத்தை மாத்திரம் எடுத்து ஜெபிக்கலாமா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் அப்படின்னா முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் படைத்தவர். அவர் ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கிறார், ஒரு வழிமுறை. ஆமென். அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னாருன்னு சொன்னால் அதோட அர்த்தம் ஆழமாக தான் இருக்கும். எல்லாமே இந்த சகலமே என்னது, எப்படி இயங்குகிறது? அவருடைய ஆர்டர், ஒரு வார்த்தை நடத்துகிறது என்று சொல்லி. நம்ம இந்த யூனிவர்ஸ் பற்றி ரொம்ப பேசுகிறோம் தானே, ரொம்ப பேசுகிறோம் இல்லையா? இந்த யூனிவர்ஸோடைய பேட்டர்ன் அது என்ன செய்தான், அது ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பேட்டர்னில் ட்ராவல் பண்ணுதான். ஒரு பேட்டர்னில் ட்ராவல் பண்ணுதான். அதோட பேட்டர்னோட அந்த ட்ராவலோட பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னா, குரோமோசோம் இருக்கு இல்லையா, குரோமோசோம், நம்முடைய குரோமோசோம், அந்த பேட்டர்னில் அது இருக்குதான். ஆமென். ஏன்? எல்லாம் படைத்தவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரம் இயங்குகிறது, எல்லாத்துக்கும் சரியான ஒரு 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 நேரமும் காலமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, இது முடிஞ்சுது. ஆமென். நம்ம என்ன செய்ய முடியாது, கலந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது. சரியா? இப்போ மன்னிக்காமல் இருக்கும் பொழுது உடம்புல சில மாற்றங்கள் வரும் என்று மெடிக்கல் ஏற்றுக்கொள்ளுகிறது. இயங்க வேண்டிய காரியங்கள் அது ஒழுங்கின்பது இயங்காதான். இப்போ மன்னிக்கிறது மிக முக்கியம். அப்போ சரீரம் இயங்குவதற்கான சில காரியங்களை கர்த்தர் சரியாக வைத்திருக்கிறார். எந்தெந்த வேலையில் எந்தெந்த உடலில் இருக்கிற சில அங்கங்கள், அணுக்கள், அது சரியாக கிரயமாய் அது என்ன செய்யணும், கிரமமாய் இயங்க வேண்டும். சரி, ஒரு ஒழுங்கு இருக்குது, இது முடிஞ்சதுங்க, இது முடிஞ்சது தான். அப்படி தானே? சோறை போட்டுட்டு அதில் தான் சாம்பாரை ஊற்றணும். சாம்பாரை ஊற்றிட்டு சோறு போடுறது சரியில்லை. சில பேர் செய்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். சாம்பார் ஊற்றிட்டு அது மேலே சோறு போடுறவங்க. முறை என்னது? அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்கள்ட்ட என்ன சொல்லணும், சோறை போட்டு அது மேலே பிளேட் வைங்க. அப்படி தானே? எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆராதனைக்கு வரோம், என்ன செய்கிறோம், முதல் ஜெபம், அப்புறம் பாடல்கள், அப்புறம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்குறோம். ஒரு ஒழுங்கு இருக்குது தானே? எல்லாத்துலேயும் ஒழுங்கு இருக்குன்னு சொன்னால் ஜெபத்திலையும் ஒரு ஒழுங்கு உண்டு. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்தில் அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்று ஜெபத்தின் ஒழுங்கு. சரியா? அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இதுக்கு முன்னுக்கு தியானித்த ஒரு சில காரியங்கள் மறுபடியும் தியானிப்போம். 6வது அதிகாரம் 9வது வசனம். சற்று கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வருவோம், ஏன்னா அந்த சீக்வன்ஸ் இருக்குது. இந்த 11வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அதோடைய
ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிங்க 9வது வசனம். ஓகே, போதும். பரமண்டலங்களே இருக்கிற எங்கள் பிதாவே என்ற தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன வேண்டும்? முதலாவது எங்கள் பிதாவே என்று சொன்னால், ஒன்று நாங்கள் கூடி வருது, எங்கள் என்றது கூடி வருகிற ஒரு காரியமாக இருக்கு, ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. ரெண்டாவது என் பிதாவே என்று சொல்லும் பொழுது இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவர்கள் யார் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு ஒழுங்கை கொடுத்திருக்கிறார் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஜெபத்தை ஜெபிக்க முடியுமா? இல்லை, தேவனுக்கு பிள்ளையாக மாறினவர்கள் மாத்திரமே. ஆமென். அது மாத்திரமல்ல, யாருக்கு இந்த ஜெபம் உரியது என்றால், யாரெல்லாம் தேவனை அப்பா என்று கூப்பிட முடியுமோ அவர்களாலே இந்த ஜெபம் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு காரியம் வேதவசனம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளாக இருந்து அவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு நமக்கு அந்த தகுதியை கொடுக்கிறார். ஆமென். அப்போ தேவன் நம்ம யாரை வேணாலும் அவனை அப்பான்னு கூப்பிடலாம், யார் வேணுமா கூப்பிடலாம், கூப்பிடுறது யாருக்கும் தடை இல்லை. ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை அவர் அப்பா என்று கூப்பிடும் பொழுது அப்பா அங்கீகரிக்க வேண்டும். இது என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று அப்பா அங்கீகரிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய ரட்சிப்பை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். அவரோடு கூட நம்ம அறிக்கை செய்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற காரியத்தை பார்க்கிறோம். முதல் உள்ளங்கு வேண்டியது என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். அப்போ கர்த்தரோட ஒரு உறவு, பரலோகத்தோடு கூட ஒரு உறவு. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதில் நாம் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும். ஆமென். கர்த்தர் பரிசுத்தர் என்றால் இந்த உலகம் எப்படி அதை காணும் என்றால், நம்மை பார்க்கும் பொழுதுதான் உலகத்துக்கு தெரிய வேண்டும் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். அநேக காரியங்கள் நம்ம தியானித்தோம். அவருடைய பரிசுத்தம் என்பது நித்தியம். அவருடைய பரிசுத்தம் நித்தியம். ஹல்லேலூயா. மனுஷன் பப்பு விழுந்துடலாம், நீ பரிசுத்தமாக இருப்போம், நாளைக்கு இதேன்னு சூழ்நிலையில் உழவக்கூடும். பரிசுத்தம் என்பது அவருடைய சுபாவம். ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நித்தியம், அவருடைய அந்த சுபாவம் நமக்குள்ளாக வர வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆர்டரில் இருக்குது. என்னன்னா இந்த 3 பகுதி அடுத்தது பார்க்குறோம். முதல் அட்ரஸ் தான். அவர் ஃபாதர் இன் ஹெவன் அட்ரஸ், அவருடைய விலாசம், நம்முடைய அப்பாவோட விலாசம். சரியா? இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் உங்கள் அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க ஃபோனில்? நீங்கள் வேற யார் பண்ணுவா? ஓகே, 2. வேற உங்கள்ட்ட ஃபோன் இருக்கா? அம்மா ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, வேற? ஓகே, நீங்கள் வேற? நீங்களும் தானே பண்ணுவீங்க. சரி, அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு யார் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புவீங்க? அப்பா நம்பருக்கு தானே. வேற நம்பருக்கு அனுப்புனா முடியுமா? முடியாது. ஆரம்பிச்சிட்டாரு அவரு. சரியா? அப்போ அது அட்ரஸ். நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். யார் கூட கனெக்ஷனாக இருக்கணும்? அப்பா, அந்த உறவு. ஹல்லேலூயா. அடுத்து என்னது? பரிசுத்தம். மூன்றாவது என்னன்னா, யோர் கிங்டம் கம்ஸ், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் என்பது அது ஒரு சிஸ்டம், வழிமுறை. ஒரு ராஜ்யம் என்றால் அங்கு வழிநடத்தப்படுகிற காரியங்கள் ஒரு ஒழுங்கிலே இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கு என்று சொல்ற காட்டிலும் சிஸ்டம், தமிழ் என்ன சொல்லலாம்? சிஸ்டம், வழிமுறை. வழிமுறை வேற. இப்போ ராஜ்யம் இருக்குன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்? அநேக காரியங்கள் இருக்கும்.
திட்டங்கள் இருக்கும், ப்ரோக்ராம் அமைப்பு இருக்கும். ஓகே, அதில் ராஜா இருப்பார், ராஜ்யத்து ராஜா இருப்பார். அநேக காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படும். எப்படின்னா அந்த அந்த தேசத்திற்கு பாதுகாப்பு அந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அந்த ராஜாவின் கீழே வரும். அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்களேயா, போய் அம்மா தனியாக வராங்க, கேனா முடியுமா? ஓகே. அப்புறம் அங்கே என்ன இருக்கும்? அங்கே வேலை வாய்ப்பு. அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும் இல்லையா? வருமானம் வேண்டும் இல்லையா? அதுக்கு அந்த அரசாங்கம் ராஜ்யத்தில் அது ஒரு பங்கு. சரியா? அப்புறம் வேற என்ன இருக்கு ராஜ்யத்தில்? வேற என்ன? பாதுகாப்பு, ஜனங்களுடைய தேவை. அப்புறம் வேற என்ன இருக்குது? வெளிநாடுகளோடு கூட உறவு. இதெல்லாம் ஒரு ராஜ்யத்தில் இருக்கும். அப்படி தானே? வேற என்ன இருக்கும்? ராஜ்யத்தில் ஏகப்பட்ட காரியம் இருக்குது. சரியா? அப்போது அது ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். ஒரு ராஜ்யத்தில் உள்ளவங்க அந்த ஒரு நாட்டில் ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா கீழாக இயங்குகிற இந்த ராஜ்யத்தில் அந்த ராஜா விடுக்கிற அந்த கட்டளைகளின் பிரகாரம் அவங்க பேசுகிறார். ஓகே, என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்கள் நடக்க வேண்டும். சரியா? இப்போ ஒருவேளை அவங்க வேற நாட்டில் இருந்திருப்பாங்க, வேற நாட்டில் இருந்து இப்போ மாறி இந்த நாட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறோ அந்த மாதிரி தான் அவங்க நடக்கணும். இல்லைங்க, நாங்கள் அங்கேருந்து வந்தோம், நாங்கள் அங்குள்ள மாதிரி தான் நடந்துப்போம் அப்படின்னா எப்படி சரி வர முடியாது இல்லையா? அப்போ ஒரு நாட்டத்தில், ஒரு தேசத்தில், ஒரு ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? சட்டம் இருக்கும், லா இருக்கும். சரியா? அதன்படி அவங்க நடக்கணும். அங்கே ஒரு ஆட்சி இருக்கும். ஒரு ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? ஆட்சி இருக்கும். ஆக கர்த்தருடைய ராஜ்யம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிரயாணத்தில், வாழ்க்கையின் பிரயாணத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளாக வர வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் ராஜ்யம் வராதபடி நம்ம சொந்த ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், நாம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய சொந்த சிந்தை, நம்முடைய சொந்த விருப்பம், நம்முடைய சொந்த அறிவு நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ முதலாவது என்ன சொன்ன? பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்குள்ளாக வரணும். முதலாவது நான் பிள்ளையாக இருக்க வேண்டும். நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய பரிசுத்தத்திலே நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பரிசுத்தம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வர வேண்டும். மூன்றாவது என்ன? அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஆமென். அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அவருடைய சித்தத்தின் விருப்பத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கை வழி நடத்தப்பட வேண்டும், நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. ஆமென். இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு சரியாக இருக்கும் பொழுது அவனுக்கு இப்போ அதிகாரம் உண்டு, அவனுக்கு ரைட்ஸ் உண்டு. தைரியமாய் அவன் கேட்கலாம், என்னோட உணவு இன்னைக்கு கொடுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 3 காரியத்தில் ஒரு கிறிஸ்தவன் குறைப்பட்டான் என்றால் இந்த 11வது வசனத்தை தனிப்பட்ட ஜெபமாக ஜெபிக்க முடியாது. அது ஒரு ஒழுங்கில் வருகிற ஒரு காரியம். நம்முடைய தேவை சந்திக்கப்படுது என்றால் அது ஒரு ஒழுங்கின்படி கர்த்தர் அதை அமைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆக இந்த மேலே குறிக்கப்பட்ட இந்த 3 காரியம் என்னது? பரிசுத்தம், ராஜ்யம், சித்தம். இந்த காரியத்திற்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நாம் அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். சரியா? நாம் அதுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும், அதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அதில் குறைபாடு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவ ராஜ்யம் பேச்சினாலே அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில், the kingdom of God is not in mere talking அப்படின்னு. சும்மா பேச்சில் நான் கிறிஸ்தவன் அப்படி இல்லை, இது செயல்பாடு.
அல்லேலூயா. இந்த மூன்றும் என்னோட வாழ்க்கையிலே செயல்பாட்டில் இருக்க வேண்டும். ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஜெபம் மூன்று ஜெபம் எப்படி? பரிசுத்தம், தேவராஜ்யம், கர்த்தருடைய சித்தம் என்பது நம்ம வாழ்க்கையிலே வருவதற்கு இதை நம்ம ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் இது ஜெபம், கேட்கிற ஒன்று. ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு, நம்மை மாற்றுவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, ஜெபித்தால் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். அந்த பதிலுக்கு நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? தயார்படுத்த வேண்டும். We must allow God to transform us. கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு எதிலே? பரிசுத்தத்தில் அவரை போல மாற்ற வேண்டுமா? தேவ ராஜ்யத்திலே, அவர் ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகை நம்ம வாழ்க்கையில நாம் அனுமதிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும். ஆமென். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிச்சுட்டு ஒரு நல்ல பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு இப்படியாக ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு அப்புறம் நம்ம பழைய குருடி கதவை தொடடின்னு சொல்லி நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த 4வது பகுதி எது? எங்களுடைய அன்றாட உணவை என்ன போட்டிருக்கு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த ஆகாரத்தில், அதாவது நம்முடைய தேவைகளில் குறைபாடு வரும். சரியா? அது ஒரு ஒழுங்கு உண்டு. ஆமென். சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்மை குறித்து நித்தியத்திலே ஒரு மகத்தான திட்டம் வைத்திருக்கிறார். நித்தியம் இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கை என்னது? வசனம் 90:10 சொல்லுகிறது, நம்முடைய ஆயுசு நாட்கள் 70. பலத்தின் மிகுதியா எத்தனை வருமா? ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி இருந்துச்சுன்னா 80 அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் இப்போ நம்ம அப்படித்தான் பார்க்குறோம். யாராவது ஒரு ஆள் 2 பேர் தான் 80க்கும் தாண்டி நம்ம சில பேர் பார்க்க முடிகிறது. அநேக கேரங்களில் 70+ அப்படி தான் எவரேஜாக இருக்குது. சரியா? ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, இந்த ஆயுசு நாட்களை ஒட்டி தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய நம்முடைய நித்தியத்தை பற்றி பொதுவாக, அது விசேஷமாக உலகத்தாருக்கு நித்தியம் என்ற அந்த ஆசீர்வாதமும் இல்லை, அந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை. எது? தேவனோடு சேர்ந்திருப்பது. ஆமென். இந்த நித்தியம் என்பது அது ஒரு இஸ் நாட் an ஆப்ஷன். இட்டர்னல் லைஃப் இஸ் நாட் an ஆப்ஷன். அது ஒரு தேர்ந்தெடுக்கத்தக்க, எனக்கு வேண்டும் வேண்டாம் என்று சொல்லுகிறது அல்ல. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நித்திய வாழ்வு உண்டு. ஆனால் அந்த நித்தியத்திலே அவர்கள் தேவனோடு வாழப் போகிறார்களா, அல்லது நித்தியமாய் நரகத்தில் அவர்கள் துன்பப்பட போடுகிறார்களோ, அது நம்ம சூஸ் பண்ணணும். டிபெண்ட் ஆன் அவர், நம்முடைய தீர்மானத்தின் உட்பட்டது. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் எனக்கு நித்திய ஜீவன், இல்லை என்றால் நித்தியமாய் நரகம். சரியா? அப்போ நித்தியத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவனை அப்பாவாக கொண்டவர்களுக்கு நித்தியமான ஒரு திட்டம் அவர் வைத்திருக்கிறார். நித்தியத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வேதத்தில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். என்னது? நம்ம நியாய தீர்க்கிறவர்களாக கர்த்தர் நம்ம பயன்படுத்த போகிறான்னு ஒரு வசனத்தில் இருக்குது. 1 யோவான்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, இனி நாம் எப்படி இருக்க போகிறோம் இன்னும் வெளிப்படவில்லையா? இனி நம்ம எப்படி இருக்க போகிறோம் என்று நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் புதிய எருசலேம் வருகிறது. புதிய எருசலேமிலே மணவாட்டியானது எப்படியாக காணப்படுகிறது? தூணாக காணப்படுகிறது. ஒரு தூண்னா அது ஒரு தூண் இருக்குது இல்லையா? அப்படின்ற மாதிரி சிலையா போய் தூணா போய் நிற்க போகிறோம் இல்லை. அதுக்கு நமக்கு ஒரு விசேஷமான பங்கு உண்டு. சரியா? கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆக அந்த நித்தியத்திலே நாம் சேரும் பொருட்டு இப்போ வாழுகிற நாட்கள் நமக்கு ஒரு பயிற்சியின் நாட்களாக இருக்கிறது. நான் கொஞ்சம் விலைக்கு சொல்லுகிறேன். ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகணும் என்று சொன்னால், அது எந்த மாதிரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் லைனாக இருந்தாலும் சரி,
போன உடனே நமக்கு பெர்மனன்ட் ஜாப் கொடுத்துட மாட்டாங்க. கொடுப்பாங்களா? இல்லை. போயிட்டு டெம்பரவரி என்னது ட்ரைனிங் பீரியட் நமக்கு உண்டு. சரியா? அதில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய திறமை என்ன, இதெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, யூ அப்பாயிண்டட் அப்படின்ட்டு சொல்லி. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வாழ்நாள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்நாளில் நமக்கு இது ஒரு தற்காலிக என்னது ஒரு பயிற்சியின் நாள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற நிச்சயம் வேதத்தில் ஒரு சில வசனங்களில் உறுதியாக சொல்லப்படவில்லை. ஆமாம். இந்த வெற்றிப்பை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னோட கூட திருப்புங்க, மத்திய 24 அதிகாரம் 13வது வசனம். வாசிக்கலாம் யாராவது. 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டுமா? அல்லேலூயா. நமக்கு என்ன ஒரு பொறுப்பு? முடிவு பரியந்தம் நம்ம நிற்க வேண்டும். எதிலே நிற்க வேண்டும்? எதிலே? இந்த 3 காரியம். கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நாம் நிற்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்திலே நாம் நிற்க வேண்டும், அவர் நம்மை ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம கொடுத்துடணும். அப்புறம் நம்மளுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம மரித்து போகிற வரைக்கும் அல்லது கர்த்தர் வருகை மட்டும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையிலே நிலை நிற்க வேண்டும். சரியா? ஒரு வாரம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் முடியாது. ஒரு 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 எனக்கு பாடம் எடுத்த ஒரு பாஸ்டர் இந்தியாவில் உள்ளவர், 2 வாலிப பையனுங்க. அவங்களுடைய அப்பா ஊழியக்காரர். அவங்க அப்பா ஊழியக்காரர். இந்த பையன் ஊழியத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆராதனைலாம் நடத்தி நல்ல பையன். ஆனாலும் சில வேலையில் என்ன செஞ்சிட்டாங்க, வழி தவறி போய் மதுபானம் எல்லாம் அப்படியே நாசமாக போச்சு வாழ்க்கை. ஆனால் ரொம்ப ஞானமாக பேசுகிற ஒரு பையன். அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஆசிரியர் அவங்க அந்த பையன்கள்கிட்ட பார்த்து அநேகர் ஆலோசனை கொடுத்துட்டாங்க. இப்போ இவரும் பல முறை பேசும்போதெல்லாம் அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், அது எனக்கு பிரச்சனை இல்லை அங்கிள். ஒரு பாஸ்டர் தான் ரொம்ப நெருங்கிய உறவுனால அவர் சொன்ன, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு எதாவது எனக்கு ஆண்டவர் நான் எப்போ என்னமோ மனம் திரும்பிக்குவேன், ஆண்டவர் மன்னிக்கிறவர், எப்போ என்னமானோ மனம் திரும்பிக்குவேன், எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வருதா, ஏதாச்சும் நோயில் படுத்துட்டேன்னா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன், கண்டிப்பாக என்னை மன்னிப்பார், அது வரைக்கும் நான் அப்படி வாழ்ந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறது வழக்கம். அநேக கட்டப்படி தான் சொல்லுவானா. அப்போ இவர் ஒரு நாள் இப்படி சொல்லும் பொழுது இவர் பதிலுக்கு சொன்னாரா, ஒருவேளை உனக்கு ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன செய்வேன்? கிறிஸ்து பிரியமானவர்களை ஜெபிக்கிறதுக்கு நமக்கு எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்காது. இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கேட்டு 10வது நாள் ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்டில் ஸ்பாட்ல அவுட். ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மன திரும்ப கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கல. ஆமென். லேசான காரியம் அல்ல. எப்போ என்ன நடக்கும் அப்படி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். பிரதர், அன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்க, நேராக பார்த்துட்டு சொன்னீங்க. ஸ்பாட்டில் அப்படியே மூளை செதறி கடந்ததை பார்த்துருக்குறாரு. சரியா? அப்பான்னு கூப்பிடுறது கூட அங்கே வாய்ப்புகள் நேரம் இருக்காது. இன்னும் கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம வாழ்கிற நாட்களில் அநேக காரியம், நம்ம வாழ்கிற நாட்கள் நமக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த உலகத்தை அண்டத்தையும் படைத்து கோடிக்கணக்கான வருடமாக இந்த யூனிவர்ஸ் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆக நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தைக்கு ஒப்பிட முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நம்முடைய ரட்சிப்பை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும். மத்தேயு 10:22 10:22.
அல்லேலூயா. மறுபடியும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எப்படியாப்பட்ட சூழ்நிலை பாருங்க. அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லையா, எல்லாரும் பகைப்பாங்களாம். அதுலயும் நிலை நிற்க வேண்டும். 1 பேதுரு 4:7. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா ஆயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம், அதில் 4 வசனம் இருக்குது. ரெண்டாவது அதிகாரத்தில் 7வது வசனம். ஓகே, போதும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அடுத்த வசனம் படிக்கணும். 11. ஆமா, ஜெயம் கொள்ளுகிறவன். 17வது வசனம். ஆமா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 26வது வசனம். நமக்கு திட்டம் இருக்குது. கர்த்தர் நமக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஜாதிக்கு மேல் அதிகாரத்தை கொடுக்க. அது என்ன அப்படி என்றால் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. சரியா? 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவன். 5 வாசிச்சிங்கப்ப. ஓகே, 12. ஆமென். 21. ஆமென். நான் ஜெயம் கொண்டு. படிங்கன்னா தொடர்ந்து படிங்க. என்ன வரல. ஆமென். இங்க பாருங்க, ரோமர் 8:29 சொல்லுகிறது, நம்முடைய அழைப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? நாம் அவரை போல மாற வேண்டுமாம். எதிலே மாற வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் தியானிக்க முடியும். அதிலே ஒன்று, அவர் ஜெயம் கொண்டார். அவர் ஜெயம் கொண்டது போல நாமும் என்ன செய்ய வேண்டுமா? ஜெயம் கொள்ள வேண்டுமா? அது கிறிஸ்து பிரியமானவர்களே, அதுதான் இந்த வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்தில் என்று முடிகிறதோ அன்றுதான் நம்முடைய வெற்றி. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை போராட்டம் தான். இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை, அது வருகையாக இருக்கட்டும் அல்லது மரணமாக இருக்கட்டும், எது நம்மை முடிவுக்கு கொண்டு வருகிறதோ என்ன சொல்ல முடியும்? அன்றுதான் நம்முடைய வெற்றியின் நாள். அன்றுதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் உண்டு. நித்திய ஜீவனுக்கு போவதற்கான கர்த்தருடைய திட்டத்திற்கான காரியம் அன்றுதான். அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 காரியங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம். இப்படி நிலைத்திருக்கிறவர்கள் இது கர்த்தர் நம் வாழ்க்கையில அனுமதிப்பார். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சுபாவமாக நம்ம மாறத்தக்க உள்ள காரியங்கள். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த ஜெபமானது 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது 3 தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்தம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம்.
இன்னும் 3 காரியம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மார்டல் பாடி சொல்லுவாங்க, நம்முடைய அழிவுக்கு ஏதுவான சரீரத்திற்கு உட்பட்ட காரியங்களாக இருக்கிறது. இப்போ 11வது வருஷம் போகும். மறுபடியும் மத்தேயு 6:11 13 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் இது நம்முடைய உலக வாழ்க்கை குறித்த காரியமாக இருக்கும். மத்தேயு 6:11 முடிய. ஆமென், ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற ஆகாரம் அது பூமியிலே மாத்திரமே இருக்கும். பரலோகத்தில் ஆகாரம் இருக்காதா? இருக்குதே. பரலோகத்தில் மணவாட்டி திருமண கல்யாண விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற உணவு இந்த நாட்டில் நம்ம இருக்கிற மாதிரி உணவு ஆகாரத்தை உண்டால்தான் நம்ம உயிர் வாழ முடியும் என்ற அந்த அடிப்படையிலே அல்ல. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, பரலோகத்தில் கல்யாண விருந்தில் கொடுக்கப்படுகிற உணவு அது நம்முடைய சந்தோஷத்திற்கு, அது சுவை, நம்ம அது பரலோகத்தை ருசி பார்க்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி அது பரலோகத்தில் இருக்கிற உணவும் பூமியில் இருக்கிற உணவும் மாறுபட்டு இருக்கிறது. ஆக உணவு ஆகாரம் என்பது இந்த பூமியை குறிக்கிற காரியம். அடுத்து பாவ மன்னிப்பு இருக்கு இல்லையா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல இந்த மன்னிப்பு இங்கே தான் இருக்கும். பூமியில் தான் நமக்கு மன்னிப்பு தேவை. பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம மன்னிப்பு தேவையில்லை. நம்ம பூர்ணமாக்கப்பட்டவர்களாக பரலோகத்துக்கு போகிறதுனாலே அங்கு நம்ம தேவன் கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக இருக்கிறதுனாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஆகையினாலே நமக்கு பாவ மன்னிப்பு பரலோகத்தில் தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து என்ன? எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். பரலோகத்தில் நமக்கு சோதனை இல்லை, தீமை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய இந்த 3ம் இந்த உலகத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 காரியம் தேவனுக்கு பரலோகத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. இன்னும் 3 பூலோகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். 11ஆம் வசனம் மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடமிருந்து ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதை நாம் கேட்கிறதற்கும் கர்த்தர் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் தான் நம்மளை போஷிக்கிறாரு. ஆமென், ஆமென். அப்போ ஏன் நம்ம கேட்கணும்? கேட்டால் தான் கொடுப்பாரா அவர்? ஹல்லேலூயா. கேட்டால் தான் கொடுப்பாரா? கேட்காட்டிலும் கொடுக்குற கர்த்தர். நம்ம சுவாசிக்கிறோமே, ஆண்டோட ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த நாளில் சுவாசிக்க எனக்கு காற்றை தாரும். ஜெபம் பண்ணுறோமா? கொடுக்குறாரு தானே. அப்போ ஏன் உணவுக்கு நம்ம கேட்கணும் என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, அதுதான் உறவு. கர்த்தரோடு கூட நம் உறவை அவர் விரும்புகிறார். நம்ம எப்படின்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் விரும்புகிறது நாம் நம்மை எப்பொழுதுமே தாழ்த்த வேண்டும். ஆமென். ஏன் நம்மை தாழ்த்த வேண்டும் என்றால், இன்னொரு காரியம், கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதற்கான இன்னொரு காரணம் என்ன? பிசாசானவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. அதனால்தான் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார் அவருடைய சாயலாக. இந்த ஏஞ்சலாஜி படித்தோம் என்று சொன்னால், வானதூத ஆவியல் அந்த காரியத்தை படித்தோம் என்று சொன்னால், வானதூதர்களை படித்தும் விழுந்து போன தூதர்களை குறித்தும் லூசிஃபரை குறித்தும் அல்ல வாசிப்போம். லூசிஃபர் படைக்கப்பட்ட விதமானது மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட லூசிஃபர், அவன் விழுந்து போனால் என்ன? பெருமை அவனை தாக்கினது. பெருமை அவனுடைய சிந்தையிலே இருதயத்தில் எழுந்ததினாலே தேவனுக்கும் மேலாக தன்னை உயர்த்த அவன் இருதயத்திலே அவன் நினைத்ததினாலே கர்த்தர் அவனை விலக்கினார்.
ஆகினாலே கர்த்தர் இந்த பிசாசுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனை போல பிரம்மாண்டமானாக நம்மை படைக்கவில்லை, வானத்துதரிலும் சற்று சிறியவராக நம்மை படைத்திருக்கிறார். அப்ப நம்மை கொண்டு உனக்கு எவ்வளவு இருந்துச்சு, உன்னுடைய ஆணவம் உன்னை இப்படியாக செய்தது என்று சொல்லி இப்போ இந்த மனிதர்களை வானத்துதருடைய சற்று சிறியவராக படைத்து என் சாயலாக இவர்களை படைத்து இவர்கள் எனக்கு கீழ்ப்படுகிறதை நீ பார்ப்பாய் என்று யோபு குறித்து ஆண்டவர் சாத்தாண்டை தான் பேசுறார். பார்த்தல என்னுடைய தாசனாகிய யோபு. ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மிடம் விரும்புகிறது என்ன? நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants us to submit to him every day in everything. Hallelujah. ஆகியனாலே நம்ம அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவருடைய ஆசை, அது அவருடைய சித்தம். இந்த உலகமே, இந்த முழு யூனிவர்ஸ் அப்படிதான் இயங்குகிறது. ஆமென். அவரிடம் நான் கேட்கிறவர்களாக, ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கேட்காட்டிலாம் கொடுக்கிறவர், கேட்கும் பொழுது அவர் அதை விரும்புகிறார். தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். அப்ப நம்ம கேட்கும் பொழுது நம்மை தாழ்த்துகிறோம். எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அது பெருமை. பெருமை உள்ளவனு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து நிற்கிறாராம். அப்ப கர்த்தர் நம்ம எதிர்க்க கூடாது என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருக்கக்கூடாதுன்னா நம்ம கர்த்தரிடம் தாழ்த்தி, நம்மை கர்த்தரிடம் தாழ்த்துகிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு காரியம், ஒரு கிரியை என்னவென்றால் நாம் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆக இந்த உணவு என்ற காரியத்தில் எங்களுடைய ஆகாரத்தை கர்த்தர் கொடும் என்று சொல்லுகிறது. ஆகாரத்தை மாத்திரம் குடிக்கிறது அல்ல. யோசிச்சு பார்ப்போம், ஆகாரத்தை மாத்திரமா ஆண்டவர்கள் வைத்திருப்பாரு. ஆமென். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கொஞ்சம் ஆழ்ந்து வார்த்தையாக பார்ப்போம். சரியா? நம்முடைய உடம்பு, நம்மளுடைய சரீரம் மார்டல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படின்னா இது அழிவுக்குரியதாக இருக்கிறது. முதல்ல சொன்னேன், இதற்கு என்னென்னலாம் தேவை வேண்டும் என்றால், முதலாவது இது உயிர் வேண்டும். இப்போ என் பேர் டேவிட், ஜான் டேவிட். சரியா? இந்த பேர் எது வரைக்கும் எனக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் பிணம். ஆமேன்னு சொல்கிறாங்க. சரியா? எல்லாருக்கும் இந்த பேர் தான். சரியா? நம்ம எல்லாருக்கும் இந்த பேர் தான் வரும். இப்போ தான் உயிரோடு இருக்கும் போது எல்லாருக்கும் வேற வேற பேர், இறந்ததுக்கப்புறம் ஒரே பேர், பிணம். சரியா? ஆக முதல் உயிர் வேண்டும், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சரியா? அடுத்து நமக்கு காற்று வேண்டும், சுவாசிப்பதற்கு, குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும், உண்ணுவதற்கு உணவு வேண்டும், நமக்கு ஒரு சர்ஃபேஸ் வேண்டும், நம்ம நிற்பதற்கு ஒரு சர்ஃபேஸ் வேணும். இல்லைன்னா பிசாசுக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது பேர் என்னன்னு சொன்னால் இங்கிலீஷில் பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லப்படுகிறது. பாட்டம்லெஸ் பிட் என்று சொன்னால் அது ஒரு குழி. அந்த குழியிலேருந்து முடியவே இல்லை. இப்போ மேலேருந்து கீழே குதிக்கிறோம் வச்சுக்கிங்களேன், ஒரு பிளாட்ஃபார்ம் இடத்துல நம்ம லேண்ட் பண்ணுவோம் தானே, அது லேண்ட் பண்ணுற இடம் இல்லை. பாட்டம்லெஸ் பிட். தமிழ் அது என்ன சொல்லப்படுதுன்னு தெரியல, வசனத்தை பார்க்கணும். அப்போ நம்ம நிற்கிறதற்கும், உட்காருவதற்கும், படுப்பதற்கும் நமக்கு ஒரு இடம் வேணும். நம்ம சரீரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அப்படியேப்பட்டவர் இல்லை, அவருக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால தான் பரலோகத்தில் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், காடோஷ் காடோஷ் காடோஷ்னா அவர் எதையுமே சார்ந்து இருக்கிறவர் அல்ல. ஆனால் நம்முடைய சரீரமானது எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் ஏதேனும் பல காரியங்களை, ஏதேனும் ஒன்று இல்லை, பல காரியங்களை சார்ந்து இருக்க தான் வேண்டும். ஆமென். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல.
நம்மை கர்த்தர் இப்படியாக படைத்திருக்கிறார். சரியா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக கடத்தப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரம் பல காரியங்களை சார்ந்து இருக்கிறது இல்லையா? அது இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம ஓட முடியாது. ஆகையினாலே நம் வாழ்க்கை தொடர்ச்சியாக ஓட வேண்டும் என்றால் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அது எப்படி நடக்கும்? கர்த்தரோடு உள்ள உறவு. ஆமென். கர்த்தரோட உறவு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காது. என்ன சொல்கிறீங்க? உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிறாங்க, அதில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம்தான். எப்படி மற்றவங்களாம் வாழலையா அப்படின்னா, மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா? இல்லை. நம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் விசேஷமாக பிரித்தெடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ என்ன தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இந்த ஜெபமானது எங்களுடைய அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்கிறது. பணக்காரர்கள் இந்த ஜெபத்தை செய்ய தேவையில்லையே. பொதுவாக உணவு என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? நான் வேலை செய்கிறது சாப்பாட்டுக்கு தாங்க, அவ்வளோ ஓடுறேன், ஏன் அவ்வளோ போயிட்டு வரேன், ஏன் அவ்வளோ கஷ்டமாக வேலை செய்கிறேன், சாப்பாட்டுக்கு தானே. சினிமாவில் சொல்லுவாங்க, ஒருவேளை கஞ்சிக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது உண்மை. சில பேருடைய வாழ்க்கையில் சில பேருடைய சம்பளம், அவ்வளோ வருமானம் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் சரியாக. இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆக பணம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள், இவர்கள் இந்த ஜெபம் தேவையில்லையா அப்படி என்றால் இல்லை. இந்த ஜெபம் எல்லாருக்கும் வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஆகாரம் என்ற காரியத்தை நான் சற்று விவரமாக சொல்லுகிறேன். இந்த உணவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். சரியா? இப்போ எனக்கு உணவு வேண்டும். சரியா? இப்போ நாங்கள் குடும்பம் 5 பேர் நாங்கள் சாப்பிடணும், ஒரு கடைக்கு போகணுன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது என்ன வேண்டும்? கடையில் போய் சாப்பிடத்தக்க பணம் வேண்டும். ஒன்று. சரியா? அந்த பணம் வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். சரியா? அப்போ கர்த்தர் எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்திலிருந்து அன்று மன்னா கொட்டினது போல நம்ம எதிர்பார்த்து ஜெபிக்கிறது அல்ல. மாறாக இந்த ஆகாரம் எனக்கு வந்து சேரத்தக்க என்னுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எங்கள் அன்றாட ஆகாரத்தை என்று தாரும் என்றால் அது ஆகாரத்தை குறித்தல்ல, அதற்கான மூளை பொருள் பணம். என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வேலை, என்னுடைய சேமிப்பு, அது மாத்திரமல்ல இந்த உணவினுடைய உற்பத்தி. சரியா? சில நேரங்களில் பஞ்சத்தில் ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போகிற வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். சில பேர் காசு இருந்தால் அவங்களால ஒன்றும் இருக்காது சாப்பிடுவதற்கு. ஒரு ரூம் இருக்குயா, கோடிக்கான காசை உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு ஆளை உள்ளே அடித்து கதவை சாத்தியாச்சு. எவ்வளோ நாள் வாழ முடியும் அவங்க? கோடிக்கணக்கான பணம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் தாண்ட முடியுமா? சாப்பாடு இல்லையே. காசு இருக்குது, பணம் இருக்கிறது, பணத்தையே சாப்பிட முடியும். அப்படித்தானே? ஆக உணவு வேண்டும். கர்த்தர் உணவை கொடுக்க வேண்டும். உணவு இந்த உலகத்திலே உற்பத்தி பண்ண வேண்டும். அது கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். ஐசாயால நினைக்கிற ஒரு வசனம் இருக்குது, எது உணவோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம சாப்பிட வேண்டியது எது உணவோ அதை சாப்பிட வேண்டும். உணவு அல்லாததை நாம் சாப்பிடக்கூடாது. ஆகினால் கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, சரியான உணவை எங்களுக்கு தாரும். நம்முடைய சரீரம், அந்த சரீரத்துக்கு ஏற்ற உணவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சரியா? விசேஷமாக நம்ம தமிழர்கள் பொதுவாக என்ன நம்ம சாப்பாடு? சோறு. அதுதானே? யார் சொன்னா தோசைன்னு? நீங்க சொன்னீங்களா?
தோசை எதில் செய்றீங்க? அரிசி. அதே தான் ரைஸ், நெல்லுலேருந்து வருகிறது. ஏன் நமக்கு இது உணவாக மாற்றப்பட்டது, நமக்கு வழங்கப்பட்டது என்றால், கர்த்தர் அவ்வளோ நல்லவர். அவருடைய திட்டம் செம்மையான திட்டம். எங்கெல்லாம் இந்த அரிசி விளையும் என்றால், எங்கெல்லாம் இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதோ, இந்த சூரியன் இது இருக்கு இல்லையா, இந்த உஷ்ணம், அதாவது குளிர் இல்லாத பிரதேசங்கள். மலேசியா குளிர் பிரதேசமா? இல்லை. இந்தியா அப்படி இல்லை. இந்தியாவில் எல்லாம் 4 சீசனும் இந்தியாவில் இருக்குது. சரியா? கீழே சவுத்து வரும் பொழுது அங்கெல்லாம் என்ன வரும்? எல்லாம் நெல் விளைச்சல் தான். ஏன்னால் அது வெப்பநிலை உள்ள ஒரு பிரதேசம். அங்கு நெல் தான் விளையும். அங்கு கோதுமை விளையாது. விளைஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் விளையும் ஒழிய அங்கு அரிசி தான். அப்போ அங்கே உள்ளவர்கள் எதை உண்ண வேண்டுமோ அதை கர்த்தர் அழகாக பண்ணி வைத்திருக்கிறார். கோல் கண்ட்ரி. சரியா? குளிர் பிரதேசத்தில் என்ன விளையும்? கோதுமை விளையும். ஏன்னா அவர்கள் கோதுமையை சாப்பிட வேண்டும். நீங்கள் நம்ம தலைக்கிலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அரிசி வேணாங்க, அரிசி ஆபத்து, எனக்கு கோதுமையிலேயே நான் வாழ்க்கையை ஓட்டுறேன். ஓட்ஸ் போதும் எனக்கு. ஓட்ஸ் எதுல கோதுமை தானே, கோதுமை தானே, ஓட்ஸ் கோதுமை தானே. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சரியான சாப்பாடு ஆண்டவர்கிட்ட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்குங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, சாப்பாடு இருக்குது. எல்லாராலையும் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ரொம்ப பேருக்கு எலர்ஜிக்கு இருக்குது, ஃபுட் எலர்ஜிக்கு இருக்குது. சரியா? சில பேருக்கு சில உணவு ஒத்துக்காது. உடம்புல ஆரோக்கியம் வேண்டும். அப்போ ஆண்டவரே அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்றால் என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு சாப்பிடத்தக்க ஆரோக்கியத்தை தாரும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை எங்கே ஜெபிக்கிறது? இந்த ஜெபத்தில் இல்லையே, ஆரோக்கியத்தை பற்றி வரலையே அப்படின்னா இருக்கு. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்றால், ஆண்டவரே எங்களுக்கு சாப்பிடத்தக்க ஆரோக்கியத்தை கொடுங்க. உணவு உண்ணுவதற்கான சூழலை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை பல வருடங்களுக்கு முன்பு கேட்டேன். அவர் சொன்னார், இதுக்கு ஒரு விளக்கம், அவர் கொடுத்த விளக்கம், சாப்பாட்டை சாப்பிடும்போதுக்கான நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு அப்படி தான் சாப்பாடு வைக்கிறோம். நல்ல சாப்பாடெலாம் வச்சுட்டு சாப்பிடும்போது ஒரு துக்க செய்தி வருது, ஒரு ஆபத்து வந்துடுது, எங்கேயாச்சும் ஓடணும் வரணும், சாப்பிட முடியாமல் போகிறது. அதுக்காக கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய சுற்றி சூழலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதி பாதுகாப்பை கொடும். இதாத்தில் சேர்ந்தது தான். நம் உண்ணுகிற உணவை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சாப்பிடுவதற்கு முன் நம்ம ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாடும் இன்றைய நாட்களிலே ஆரோக்கியமானது அல்ல. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை ஆரோக்கியப்படுத்தும். 1 தீமோத்தேயு 4 4வது அதிகாரம் 3வது வசனம். தொடர்ந்து படிங்க. ஆமென். ஆகிய நம்மளுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஜெபிக்கும் பொழுது அதை ஜெபித்து நன்றி சொல்லி நாம் அதை உண்ண வேண்டும். உணவில் இருக்கிற தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். உணவுக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம்? அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினாராம்.
ஆமென். 5 அப்பங்கள் 2 மீன் என்னது பெருகினது, நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குது இல்லையா, அது அது ஆரோக்கியமற்றதாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். உதாரணம், மலேசியாவில் பேரா பகுதியில் பாப்பான் இருக்கு இல்லையா, PAPAN பாப்பான் என்று ஒரு இடம் உண்டு. ஒரு சின்ன டவுன் இருக்குது. சரியா? இத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பாப்பான்? சிஸ்டர் நீங்கள் போயிருக்கிறீங்களா? ஓகே. பாப்பான் என்றால் இங்கே கூட இருக்குது. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், வேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எங்கே இருக்குது இந்த பாப்பான்னு. இங்கே பண்டபராணி இருக்குது, ஜலாம் பாப்பான். அது இல்லை, பாப்பான்னு ஒரு டவுன் இருக்குது. அது இப்போ கோஸ்ட் டவுனாக இருக்குது. என்னது கோஸ்ட் டவுன்னா? ஜனங்களுடைய குடியிருப்பு அங்கு ரொம்ப குறைவு, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தங்கியிருக்கிறாங்க. ஏனென்றால் 1980களிலே ஜப்பான் தேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த பாப்பான்லேருந்து கொஞ்சம் தள்ளி தூரத்தில் 15 நிமிடம் பயணத்தில் இருக்கிற புக்கேட் மேரா என்ற ஒரு இடத்துல அவருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வைத்திருந்தாங்க. அதில் இருக்கிற கழிவு பொருட்கள், அதோடைய கழிவு பொருட்கள் அதை எங்கே அதை அப்புறப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த பாப்பான் டவுனில் தான் ஒரு இடத்த அது ரொம்ப அழிவு கொண்டு வந்தது. பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சா, இந்த ஃபேக்ட்ரியை மூட வேண்டும் என்று சொல்லி. அதுலேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, சரி சொல்லி அரசாங்கம் ஒரு இடத்த பெரிய ஒரு பெரிய பிளான்ட் கான்க்ரீட்டில், அதாவது நிலத்தை தோண்டி அந்த கழிவுப் பொருட்கள்லாம் அதை போட்டு மூடி பெரிய கான்க்ரீட்டில் அதை போட்டு மூடிட்டாங்க. மூடிட்டு இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு என்று சொன்னால் அது பூரண பாதுகாப்பு அல்ல. சரியா? அந்த பாப்பான் பட்டணத்தில் 2 பிஜேதிமா என்னது ஈயம் எடுக்க அந்த குட்டை இருந்தது, இருக்கும் இல்லையா, அந்த ஈயம் எடுத்த குட்டைகள் இருக்கு இல்லையா, அதில் அவர்கள் என்ன போட்டிருக்கிறாங்க, ஒரு சைன் போட்டிருக்கிறாங்க, ஒரு போட்டிருக்காங்க, இங்கே மீன் பிடிக்க அனுமதி இல்லை. குட்டையில் மீன் இருக்கும், அங்கே மீன் பிடிக்க அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை என்றால் அந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்லாம் ஒரு இடத்துல அங்கே புதைச்சி வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து கீழே பூமி கீழே அங்கிருந்து அதோடைய நச்சுத்தன்மை அந்த தண்ணீரோடு கலக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினாலே இந்த மீன்களை நீங்கள் பிடிக்கக்கூடாது. மீன் பிடிக்க சாப்பிடுவாங்க இல்லையா, சாப்பிட்டா ஆபத்து. அந்த பகுதிகளிலே அநேகர் கேன்சர் இறந்து போயிருக்கிறாங்க. அதனால அநேகர் அந்த டவுன் விட்டுட்டே போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த உணவு என்பது நம்ம எல்லாத்தையும் நம்ம விருப்பத்தின்படி சாப்பிடுகிறவராக இருக்கக்கூடாது. சாப்பிட விரும்பி சாப்பிடலாம், ஆமென். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடம் ஜெபித்து பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தான், கிவ் அஸ் டுடே, இன்று இந்த உணவை தாரும். அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, ஏன் நம்ம ஆண்டவரே நாளைக்கு உள்ள உணவையும் அடுத்த வாரத்தில் உணவையும் அடுத்த மாதத்தில் உணவையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கலாம் தானே? ஆமென். இதில் ஒரு சத்தியம் ரகசியம் அடங்கியிருக்கு. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் கர்த்தர் எப்படி விரும்புகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை இன்றைய நாளை அடிப்படையாக வைத்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் திருடன் வருகிற பிரகாரமாய் வருவேன். அப்பனா கர்த்தர் வருகை எனி டைம் இருக்கும். பவுல் சொல்றாரு, இதுவே அந்த நாள் என்று சொல்லி அப்படின்னு ஒரு கடிதத்தில் எழுதுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்மளோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அது வெளிப்படையாக போய் சொல்லிக்கிட்டு ஐயோ நான் இன்னைக்கு ஆண்டு வந்துடுவார், இன்னைக்கு ஆண்டு வந்துடுவார், அது அல்ல. நம்முடைய அடிப்படை விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த நாள் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஆமென். நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டு சொல்றேன். அப்போ என்னன்னா, நம் ஆண்டவரை சார்ந்து இருப்பது, அவர் என்ன விரும்புகிறார் என்றால், நம் தினந்தோறும் அவரை சார்ந்து இருக்க வேண்டுமா. கர்த்தர் வருகை இன்று வருமானால் வரும். கர்த்தர் இந்த நாளை குறித்தான நம்ம யார் அதை இல்லைன்னு சொல்லுவதற்கு. ஆமென். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டும், அன்றைய நாளிலே நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ என்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும்.
தினந்தோறும் அந்த உறவு இருக்க வேண்டும். கரைத்திரையற்றவர்களாக. நான் எப்பெல்லாம் ஜனங்களை அன்பு செய்ய வேண்டும்? தினந்தோறும் அன்பு செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு இருக்கிற உறவை நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதில் இன்னும் மற்ற வார்த்தைகள் பார்த்தோம் என்றால், எங்கள் ஆகாரத்தை, அதாவது என்னன்னு சொன்னா, கிறிஸ்து பிரியமானவர்களை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரும் அப்படின்னு ஜெபிக்க சொல்ல ஆண்டவர். சரியா? குடும்பம் உள்ளவர்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் சிங்கிளாக இருக்கிறாங்க இல்லையா, சோலோ, அவங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவர் என்னுடைய உணவை இன்று எங்களுக்கு தரணும் ஜெபிக்கணும். இல்லை, எங்கள் அனுதின உணவை. கிறிஸ்து பிரியமானவர்களே, திருச்சபை என்பது கர்த்தர் நம்ம கொடுத்த குடும்பம். அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஜெபத்தில் இது ஒரு சென்டென்ஸ்ல சொல்றதை காட்டிலும் இதை எப்படி ஜெபிக்க வேண்டும்? சபையில் இருக்கிற சக விசுவாசிகளை அவர்கள் பெயர்களை சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்துடைய தேவை கர்த்தர் சந்தியும், அவர்கள் அன்றாட உணவை கர்த்தர் தாரும் என்று சொல்லி நமக்கு மாத்திரமல்ல சக விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எத்தனை பேர்ட்ட பேசுறாரு? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப கை மேலே ஏறல. சரி, உணவு, ஆகாரம் என்பது கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் முதல்ல சொன்னேன், இது பூமியில் இருக்கிற பூமிக்கு ஒற்ற காரியமாக இருக்கிறது. பரலோகத்தில் ஆகாரம் தேவையில்லை. அம்மா தானே? அதே போல பூமியில் இருக்கிற நமக்கு 2 விதமான ஆகாரம் வேண்டும். ஒன்று சரீரபூர்வமான ஆகாரம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆகாரம். அல்லேலூயா. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறதில்லை கர்த்தரிடம் ஆகாரத்தை பெற்றுக்கொள்வராக இருக்க வேண்டும் என்றால், இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் சரீரபூர்வமான ஆகாரத்தை குறித்து பேசினேன். ஆக நாம் ஆவிக்குரிய ஆகாரத்தை குறித்தும் நான் கருத்தொள்வர்களாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் சேர்க்கணும். என்னது? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய ஆகாரம் தடைப்படக்கூடாது. அன்றாடம் எனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வேண்டும். ஆமென். வேத வாசிப்பு எனக்கு தடைப்படக்கூடாது. வேத வாசிப்புக்கான நேரம் தடைப்படக்கூடாது. ஆமென். இந்த வேத வாசிப்பு, இந்த வேத கர்த்தர் கொடுக்கிற இந்த மன்னா இந்த சபையில இந்த வாரத்தில் ஆண்டவரே எனக்கு தடைப்படக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் வானினின்று இறங்கி வந்த மன்னா, அப்பம், அவர் தான் அப்பம். அப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, we want you more. நீங்கள் வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். இப்போ எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை மருந்தாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் எனக்கு இயேசு மருந்துங்க? சில பேர்கிட்ட கேட்டேன், சில பேருக்கு பதில் தெரியும். சொல்லுங்க. எனக்கு நோய்க்கு அவர் தான் மருந்து. அவர் சுகம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. யெகோவா ராஃபா. சரியா? எத்தனை பேருக்கு இயேசு மருந்து? அல்லது இப்படி கேட்குற கேள்வி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மருந்தாக இருக்கிறாரா அல்லது உணவாக இருக்கிறாரா? கேள்வி புரியுதுல? இயேசு கிறிஸ்து நமக்கு உணவாக இருக்கிறாரா அல்லது மருந்தாக இருக்கிறாரா? என்ன வித்தியாசம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, மருந்து தேவைப்படும் போது தான் எடுப்போம். தேவைப்படும் போது தான் மருந்து எடுப்போம். அன்னைக்கு நம்ம இருக்கிறோம், தேவைப்படும் போது இயேசு வேணும். நான் அப்ப நல்லா இருக்கிறேங்க, வேணாம் நல்லா இருக்கிறேன். உணவு அப்படி சொல்ல முடியுமா? உணவு எப்படி இருக்கணும்? மலேசியாவோட சிஸ்டம், அதுவும் விசேஷமாக கிளாங்கில் இருக்கிற சிஸ்டம் அப்படின்னா என்னது? பசிக்கணும்னு தேவையில்லை உணவு உண்ணுவதற்கு. வெளியில் போய் எங்கே போனோம்? சீக்கிரம் சாத்திட்டாங்க எல்லாமே. எந்த இடம்? எங்கேயே போனோம்? கடலாம் இரவில் சீக்கிரம் சாத்திடுறாங்க எல்லாமே. எங்கே மறதி இருக்கு? மலாக்காவுக்கு போனோம். ஜோஹோ இல்லை, ஏகப்பட்ட இடம் இருக்குது.
ஃபாதர் பக்மன் சொன்னாராம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் பார்க்க போனப்போ இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாராம், இவங்களாம் மலேசியாவில் வந்திருக்கிறாங்க, இவங்க நாட்டில் தடிக்க விழுந்தால் சாப்பாடு கடை கிடைக்கும் அப்படின்னு. ஆமென். அப்புறம் இப்போ நம்ம இருக்கிற பட்டணமானது சாப்பிடணுன்றதுக்கு பசி தேவையில்லை, அப்படி இருக்கு, அவ்வளோ நிறைஞ்சு கிடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டுமா? உணவாக இருக்க வேண்டும். மருந்தை போல தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டு தேவைப்படாமல் இருக்க அதுக்கு தப்பு. மருந்தோடு நம்ம ஒரு மனுஷன் வாழ முடியாது. மருந்து தேவை, அதை காட்டிலும் முக்கியமானது உணவு. இந்த உணவில் என்ன தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது மருந்து உணவே மருந்து அப்படின்வாங்க. என்னது உணவில் என்னென்ன இருக்கிறது? எல்லா மருத்துவ குணமும் இருக்கிறது. சரியான உணவை பற்றி நான் பேசுகிறேன். மெக்டானல்ட் பர்கர் சாப்பிட்டு வந்து அது எனக்கு உணவுங்க, அது என்னுடைய பாதுகாக்க, என்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை அதை பில்ட் பண்ண என்று சொன்னீங்கன்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. சரியா? சரியான உணவு, கீரை வகைகளை சாப்பிடணும், பழ வகைகளை சாப்பிடணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும். சரியா? ஆமென். வெறும் கோழி சம்பளை சாப்பிட்டு இருக்கக்கூடாது, மீன் வகைகள் எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி தானே? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மேக்டி பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானத்தில் கேஎஃப்சி லஞ்ச், இரவு நேரத்தில் பீஸா ஹட். சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் இருக்கு இல்லையா, முதல் சொன்னேன்னு, அது சமீபத்தில் வந்துடும். இதையே சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம். உண்மை தானே? அதையும் என் வாயில் திருப்பி சொல்லணும். ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய மன்னாவும் அநேகருக்கு இந்த வேத வசனத்தை சாப்பிடுவதற்கு கொஞ்சம் கடினம். ஆமென். ஆகையினாலே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, யூடியூப்பை தட்டுனா வந்துடும் ஒரு மெசேஜ், இங்கே தட்டுனா ஒரு மெசேஜ் வந்துடும். அது போதுங்க, ஆண்டவரில் பலப்படுறேன். உணவு சமைத்து சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் சரீரத்தை உங்களுக்கு உணவாக சமைத்து உணவாக கொடுக்குறேன் என்று கொடுக்குறார் இல்லையா. இப்போ நம்ம பச்சை உணவை சாப்பிடக்கூடாது, சமைத்து தான் சாப்பிடணும் வேதம் சொல்லுது. ஆக வேத வசனத்தை நாம் என்னது அவசரத்துக்கு எடுத்து கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது, நாம் தியானித்து கர்த்தர் இந்த நாள் என்று என்ன பேசுகிறார். ஆமென். அப்படி உள்ள பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யூடியூப்பில் செய்தி கேட்கக்கூடாது, அப்படி சொல்லவில்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆக நம் கர்த்தரிடம் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. ஆக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன செய்கிறோம்? நம்மை தாழ்த்துகிறோம். ஆமென். இப்போ நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஏங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, why I have this problem, முதல் நமக்கு ஒரு வழிமுறை உண்டு. என்னது? அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய பரிசுத்த நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும். அதுக்கு நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கான கிரியை செய்ய வேண்டும். ஆமென். அடுத்து அவருடைய ராஜ்யம், அவர் நம்மை ஆள வேண்டும். ஆமென். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அடுத்து என்னது? அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த 4 காரியமும் இல்லைன்னா இந்த 3வது ஜெபம் கேட்கப்படாது. எனக்கு ஏன் இவ்வளவு விசேஷமான ஆகாரத்தை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம் இல்லையா, வருமானம் எல்லாமே இதில் அடங்கி இருக்கிறது. இது ஏன் எனக்கு தடையாக இருக்கிறது? லெட் அஸ் செக் அவர் செல்ஃப். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய பரிசுத்தத்திலும் உம்முடைய ராஜ்யத்திலும் உம்முடைய சித்தத்திலும் உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த நாளில் கர்த்தர் நம் இருதயத்தை பக்குவப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் வேதத்தின் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று கர்த்தர் கற்பித்து கொடுத்த இந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை சற்று நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபை உங்களுடைய அன்பின் ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய யாவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனை நோக்கி சார்ந்திருக்கிறவர்களாக உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருந்து எங்களுடைய விசேஷமாக இந்த ஆகாரத்திற்கான அனைத்து காரியங்களையும் இதற்கான வேறு அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து இதோ ஜனங்கள் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலும் உம்முடைய பரிசுத்தத்திலும் உம்முடைய நீதியிலும் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்க
ஆண்டவரை அனைத்து காரியங்களும் மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். தடையான அனைத்து தேவையில்லா காரியம் எங்களை விட்டு விலகி போகும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.